நிச்சயமாக இது 76,000 மக்கள் வீதம் என்பது குறைந்திருக்கின்றது இந்த மூன்றாம் காலாண்டில் என்பதை புள்ளி விவர திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இதற்கான காரணம் நிரந்தர வதிவிடவாளர்கள் தவிர்ந்த ஏனையவர்களின் வருகை என்பது குறைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2023-24 ஆண்டுகள் தான் கனடாவிலேயே அதிகமான அளவு இந்த உள் நாட்டில் அகதி கோரிக்கையை சமர்ப்பித்த தற்காலிக தொழிலாளர்கள் மற்றும் சர்வதேச மாணவர்கள் தொகை என்பது இருந்ததன் காரணமாக அங்கே ஒரு மாற்ற முயற்சி கொண்டு வந்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த சடுதியாக இவ்வாறான நிலைமை தொடருமாக இருந்தால் நிச்சயமாக வீடுகளின் விலைகள் என்பன குறைவதுடன் இந்த வாடகை சந்தையில் பெரிய மாறுதல் என்பது, அதாவது வாடகை குடியிருப்பாளர்கள் தங்களுடைய விலைகளை தாங்களே தீர்மானிக்கக்கூடியதாகவும் அல்லது கால எல்லைகளை நிர்ணயிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று சொன்னால், இதற்கு முந்தைய காலங்களில் அந்த வாடகைக்கான இடத்தேடல் என்பதை இவ்வாறான தற்காலிக தொழிலாளர்களும் சர்வதேச மாணவர்களும் தான் பெரிய அளவில் நகரங்களில் ஏற்படுத்தி இருந்தார்கள். வீடுகள் விற்பதிலும் வீட்டு சந்தையில் வீடுகளின் விலை குறைவதிலும் அல்லது வாடகை குடியிருப்பாளர்களுக்கு இருந்த ஒரு, அதாவது வாடகைக்கு வீடு தேடுபவர்களிடையே தேடுபவர்களின் தொகை கூடவாக இருந்தபடியால் வாடகையை வீட்டின் உரிமையாளர்களே அல்லது கட்டிடத்தின் உரிமையாளர்களே நிர்ணயிக்கக்கூடியதாகவும் கால எல்லைகளை அவர்களே நிர்ணயிக்கக்கூடியதாகவும் இருந்த தன்மைகளில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. பல குடி உரிமை பெற்றவர்கள் தங்களுடைய நாடுகளிலே சென்று இருப்பதும் தேவைகளுக்கு கனடாவுக்கு வந்து செல்வதும் அப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருந்தது. குறிப்பாக இப்பொழுது தென்னாசிய பிராந்தியம், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் எல்லாம் பலரும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதெல்லாம் அடையாளம் காணப்பட்டது. அவர்கள் கூட கொடுக்கப்பட்ட தங்களுக்கான கொடுப்பனவுகளை அங்கிருந்து பெறுவது கூட அதாவது அறியப்பட்டிருந்தது. கனடா இந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு ஒரு மேலதிகமான சனத்தொகை என்பது அவசியம்தான? காரணம், முன்னம் ஒரு இடர்பாடு இருந்தது. இங்க இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளுக்கு பொருத்தமாக சனத்தொகை இல்லை. காரணம், குடி வரவாளர்களினுடைய எண்ணிக்கையினால் அந்த சமநிலை குழம்பு இருந்தது. அதனால வேலையின்மை பிரச்சனைகள் இருந்தது, பொருளாதார விலையேற்றம் இருந்தது, இருக்கிற இடங்களுக்கான தட்டுப்பாடுகள் நிலவியதும் ஆக அப்படியான ஒரு நெருக்கடி நிலைமையை கடந்த 2 வருடங்களுக்குள்ளே நாங்கள் அனுபவித்திருந்தோம். விண்ணப்ப முயற்சிகளில் சில இடங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகின்ற புள்ளிகள் குறைவான புள்ளிகள் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவையை நாடி செல்வதற்காக. அதே போல மொழி அடிப்படையில் கூட பிரெஞ்சு மொழி தேவையை நாடுபவர்களுக்கான புள்ளிகள், தேவையாக பெறப்போகின்ற புள்ளிகள் என்பதை எல்லாம் குறைந்தவையாக இருப்பதற்கு இதுதான் காரணம்.